வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் சன் ஆஃப் தஞ்சை அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் பற்றி தெரியாமல் சொல்லிக்கிறேன். இது தமிழ் டெவலப்பர்ஸால் தமிழில் உருவாக்கப்படுற ஒரு கேம். ஸோ உருவாக்கி முடிச்சிட்டாங்க தான் நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் டீசர் விட்டுருக்காங்க. ரிலீஸ் டேட் கூட அந்த டீசரில் இருக்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடி அன்சங் எம்பையர்ஸ் த சோலாஸ் அப்படின்ற ஒரு கேம் விட்டுருந்தாங்க. ஸ்டீமில் கூட அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வர கேம் இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அன்சங் எம்பையர்ஸ் த சோலாஸ் 2 லெகசி ஆஃப் ராஜேந்திர சோழா அப்படின்னு தான் பேர் வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் சன் ஆஃப் தஞ்சை அப்படின்னு மாற்றிருக்காங்க. அது எனக்கு தான் இப்போ தான் டீசர் வந்தப்போ தான் எனக்கே தெரியுது என்ன பேர் வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்புறம் தான் செக் பண்ணி பார்க்குறேன், மாற்றிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்னா அந்த டீசர் பார்க்கல முன்னாடி கமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்துறேன். ப்ளே ஸ்டேஷன் அப்புறம் ஐஜிஎன் அந்த 2 சேனலில் வந்துருச்சு. அப்புறம் இவங்களோட அஃபிஷியல் சேனல்லே வந்துருந்துச்சு. அதெல்லாம் கமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது ஐஜிஎன்லேயும் ப்ளே ஸ்டேஷன்லேயும் ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா என்ன இது அப்படின்னு மாதிரி என்ன பாட்டு வந்துட்டு இருக்கு, பாட்டெலாம் வரும் போல் உள்ள பார்க்கலாம். ஸோ அந்த குவாலிட்டி, அந்த அனிமேஷன், இந்த லைட்டிங் எல்லாத்த பற்றியும் ரொம்ப நெகட்டிவாக தான் இருந்துச்சு. பட் எனக்கு தெரியும் இது ஒரு இண்டி ஸ்டுடியோ தான். தமிழ்நாட்டில் ஒரு சின்ன டீம் வச்சுட்டு தான் பண்ணுறாங்க. இதோட சின்ன டீம் தான் டிஜி பண்ணிருக்காங்க, தமிழ் கேமிங் பிரதர் டு மீ. அது இன்னுமே ரொம்ப சின்ன டீமு. அதனால தான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு இருக்குது. அது எனக்கு தெரியும் பர்சனலாக, ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ இந்த டீம் இந்த மாதிரி ஒரு கேம் பண்ணுறாங்க. அது AAA டைட்டில் அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களும் எந்த மாதிரி புஷ் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரில. எந்த மாதிரி ஆடியன்ஸ்கிட்ட புஷ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க அப்படின்றது தெரில. இண்டி கேம்ன்ற மாதிரி புஷ் பண்ணாங்களா இல்லை AAA மாதிரி புஷ் பண்ணிட்டாங்களா, அது எப்படின்னு தெரில. ஸோ அதனால் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன கேம் அது, நல்லா இல்லையா அப்படின்னாலும் நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப பிளாண்டாக இருக்குது. அந்த அனிமேஷனுமே அந்தளவு ஸ்மூத்தாக இல்லை. ஆக்சுவலாக அவங்க மோஷன் கேப்சர்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்குலாம், அந்த ஃபைட்டிங், அந்த காம்பேட் அதெல்லாம் மோஷன் கேப்சர் பண்ணியிருந்திருக்காங்க. பட் ஓவராலாக பார்க்கும்போது அப்படி இல்லையன்ற மாதிரி, அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. பட் எனக்கு தெரியும் இது ஒரு இண்டி கேம். ஸோ அதனால் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்றது எனக்கு தெரியும். பட் அவங்க வந்து ரொம்ப இது வந்து AAA அளவுக்கு ஃபாரினர்ஸ் சொல்கிறேன், ஃபாரினர்ஸ் அப்புறம் ஈவன் நார்த் இந்தியன்ஸ் கூட அப்படி தான் போட்டிருந்தாங்க, நெகட்டிவாக தான் போட்டிருந்தாங்க. இது என்ன அப்படின்ற மாதிரி AAA மாதிரி இல்லையன்ற மாதிரி தான் நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு. செக் பண்ணி போகலாம். சன் ஆஃப் தஞ்சை வீடியோவில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் சேர்த்து பாருங்க. சொல்லுங்க சூப்பர் தேங்க்ஸ். அந்த மெம்பர்ஷிப்லாம் நல்லா காயிருக்கு. யூபிஐ ஐடி கூட டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பண்ணுங்க, ரொம்ப உதவியாக இருக்கும். சன் ஆஃப் தஞ்சை போகலாம். 3 ஆண்டுகள் தெற்காசியங்களோ புலிக்கொடி நாடு ராஜேந்திர சோழன். ஓகே, ராஜேந்திர சோழன் 3 ஆண்டுகள் தான் ஆட்சி புரிஞ்சாரா? இதெல்லாம் ஃபேக்ட் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கேம்ஸில். இந்த சரலா சொன்னா நினைக்கிறேன். கேமராடே அது கூட ஆடுவாங்களே. பாடும் கேளையா விழியெல்லாம் ஓ ஈகை போற்றும் பாறையா நந்தி வாழைமரம் மயிலாட்டம் மயிலாட்டம். ஓகே, இதெல்லாம் மோஷன் கேப்சர் பண்ணது தான். ஃபர்ஸ்ட் கேம்லேயே பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. நிறைய வெப்பன்ஸ்லாம் நிறைய வரும் போல. ஆக்சுவலாக இது என்ன வெப்பன் அது பேர் தெரியல எனக்கு. சவுக்கு மாதிரி, ஆனால் ஸ்டீலில் ரொம்ப ஷார்ப்பாக. இது வெட்டுப்புலி அவர் கூட அவர் தான் வச்சிருப்பார் கலகலப்பு படத்தில். அந்த மாதிரியான ஒரு அதே படம் தான் நினைக்கிறேன்னா. நல்லா இருக்கா? பட் எனக்கு தெரியும் இது வந்து ஒரு AAA ஸ்டாண்டர்டில் இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. அதே ஃபீல் தான் இதுவும் கொடுக்குது. பட் இது ஒரு இண்டி கேம் தான், அதனால் நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் நிறைய கேம் இண்டஸ்ட்ரி அப்போலாம் இன்னும் நிறைய தமிழ்லேருந்து நிறைய கேம்ஸ்லாம் வரும். இப்போ சைனீஸ்லேருந்து பயங்கரமாக நிறைய கேம்ஸ் வந்துகிட்டு இருக்குது. அவங்க லாங்குவேஜில் தான் இருக்கும். என்ன சொல்கிறது, அவங்க மித்தாலஜி பேஸ் பண்ணி, அவங்க ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி கேம்ஸ் தான் வருது. பட் அது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் டக்குன்னு ரீச் ஆகிடுதுல. ஸோ அந்த மாதிரியான லெவலுக்கு அவங்க பண்ணுறாங்க. இந்த இண்டி கேம் கூட நிறையா பண்ணுவாங்க.
பட் இந்த மாதிரி இது ஒரு இந்தியன் கேம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டாலும் கூட ரொம்ப ரீஜியனலான ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜில் இருக்கிறதுனால இன்னுமே நம்ம புஷ் பண்ணி கொண்டு போக வேண்டியது இருக்குது. அதனால தான் நார்த் இந்தியாவில் கூட பெருசாக அது எல்லாரும் கிடையாது, ஒரு சில பேர் இது என்ன கேம்ன்ற மாதிரிலாம் அந்த கமெண்ட்ஸில் பார்க்க முடிஞ்சிச்சு. எனக்கு புரியுது என்ன சொல்கிறான்னு புரியுது, தெரியுது அந்த அனிமேஷனாக இருக்கட்டும், அந்த கேம் குவாலிட்டி எல்லாமே PS5க்கு அதுக்கு தான் போட்டிருக்காங்க. PS5 அண்ட் Xbox Series X அதுக்கு தான் போட்டிருக்காங்க. பட் அந்த இதுக்கு இல்லைன்றது எனக்கு தெரியுது நல்லாவே. பட் ஒரு இண்டி கேமாக பார்க்கும்போது ஓகே தான் அப்படின்றது அப்படி தான் எனக்கு தோணுது. ஒரு இண்டி கேமாக ஓகே தான், நல்லா தான் இருக்குது. எனக்கு இந்த கேம் பிளே ஸ்டோரி அது நல்லா இருந்தாலே போகுன்றது தான் நான் பார்ப்பேன் எப்பயுமே. எந்த ஒரு ஹை குவாலிட்டி கேமாக இருந்தால் கூட கிராஃபிக்ஸு அந்த அனிமேஷன் அந்த இதெல்லாம் செகண்டரியாக தான் நான் பார்ப்பேன். அது ஒரு ஃபீச்சராக தான் நான் பார்ப்பேன். மெயின் வந்து ஸ்டோரி, கேம் பிளே மெக்கானிசம் எப்படி கொண்டு போயிருக்காங்க, எங்கேஜிக்காக கொண்டு போகிறாங்களா, அதை தான் நான் பார்ப்பேன். அதனால இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் கேம்ஸில் வந்துட்டு நிறையா ஹிஸ்ட்ரி சம்மந்தமான விஷயங்கள், ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். கரெக்டாக ரிசர்ச் பண்ணி எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னா நிறைய பேர் சேரும். அசஸன்ஸ் கிரீட் மூலமாக தான் ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிய வந்துச்சு அந்த கேம் ஆடும்போது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். இந்த மாதிரி கேம்ஸ் ஆடும்போது இன்னுமே தமிழ் மக்கள் எப்படி இருந்தாங்க, அப்படி அந்த காலத்து ராஜாக்கள் அரசர்கள் எப்படி இருந்தாங்க, அந்த மாதிரி நிறைய கலாச்சாரம், அவங்களோட வாழ்வியல் எல்லாமே நிறைய தெரிய வரும். மாதிரி ஒரு பார்த்துடுறேன். நாடு திரும்பி அளவுக்கு 3 ஆண்டுகள் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வராரு போல, தஞ்சாவூருக்கு வராரு. தெற்காசியா முழுவதும் யோசிச்சு பாருங்களேன். நிறைய சாங்ஸ் வரும்னு தோணுது. நம்ம வந்து பாடல்களோட பழகிட்டோம். ஸோ அதனால பாடல்கள் வெண்பால் கூட சாங் வச்சிருப்பாங்க. பட் அது கம்ப்ளீட்டாக ஒரு தமிழ் அப்படின்ற மாதிரி பேஸ் பண்ணியிருக்காது. பட் தமிழ் கல்ச்சர், தமிழ் ஃபுட்டு தான் அதை உள்ள வச்சிருப்பாங்க. அதை பேஸ் பண்ண பட் ரொம்ப தமிழ் இருக்காது. இது முழுக்க தமிழ் தான் பண்ண போகிறாங்க. சப்டைட்டில் அதெல்லாம் கூட இங்கிலீஷில் தான் இருக்கும். இது அன்ரியல் 5ல பண்ணியிருக்காங்க. தெரியுது எனக்கு அந்த ஃபீலிங். அரசரை வரவேற்கிறாங்க, வீட்டுக்கு வராருன்றோம். காம்பேட் ஆனால் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க போடுங்க. நிறைய வெப்பன் சிஸ்டம் கூட இருக்கு உள்ள. செம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லி. எனக்கு அந்த கேம் பிளே ஸ்டோரி அதை பிடிச்சிட்டாங்கன்னா போதும், மற்றதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. பெருசாக என்ன அனிமேஷன் எப்படி இருக்குது, குவாலிட்டி கிராஃபிக்ஸ் இப்படி இருக்குது, டெக்ஸ்சர் இப்படி இருக்குது, அதெல்லாம் அந்தளவுக்கு பேச பொருள் ஆகாது. கூலி படமே அப்படி தான். அந்த ஸ்டோரி, அந்த எமோஷன் கரெக்டாக டெலிவர் பண்ணலை. ஸோ அதனால தான் மற்ற லாஜிக்கலாக என்ன இந்தந்த கேள்விகள்லாம் வர்றது காரணம் அதுதான். இந்தந்த மிஸ்டேக்லாம் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு ஏன் கேட்குறாங்க. நீங்கள் கதை அந்த எமோஷன் ஒழுங்காக டெலிவர் ஆகலை, மக்கள்கிட்ட போய் சேரலை, ஒழுங்காக பண்ணலை சொல்லப்போனால். அதுதான் அந்த ரீசன். அது பண்ணிட்டாங்கன்னா மற்றெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இதான் நான் அப்படி தான் பார்ப்பேன். எல்லாரும் அப்படி பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தமிழ் கேமும் சக்ஸஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய தமிழ் கேம்ஸும் வரும். ப்ராஜெக்ட், BTM, பிரதர் டு மீ அந்த கேமும் வரும். அது வந்து ஒரு ஃபன்னான கேம் தான், ரொம்ப ஜாலியான ஹிஸ்டரி அந்த மாதிரிலாம் இருக்காது. பட் அந்த 90s பேஸ் பண்ணது, தமிழ் மக்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்க, ஸோ அதெல்லாம் கூட அந்த கேமில் வரும். ஆனால் ஒரு ஃபன்னியான ஜாலியான பிரதர் பாண்டிங்கில் ஒரு கேம் அது. கூடிய சீக்கிரம் அதுவும் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். ஒரிஜினல் ஃப்ரம் வரன்.